வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், தமிழக அரசியல் காலத்தில் பெரிய டிபேட்டு பாஜகவுக்கும் திமுகவுக்கும். இந்த டிபேட்டுக்கான காரணம் என்ன? தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க தொடக்க விழா நடந்திருக்கு சென்னையில். அதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. அதில் ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? 2025 to 2026 இந்த கல்வி ஆண்டில் 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்த, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸை வச்சு 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்த முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு, நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது பயங்கரமான ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கம்யூனிஸ்ட், திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர்லாம் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 500 அரசு பள்ளிகளை தத்தெடுக்க தனியார் பள்ளிகள் முடிவெடுத்திருக்கு, தனியார் பள்ளிகள் சங்கம் முடிவெடுத்திருக்கு. கட்டமைப்புகளை மேம்படுத்த போகிறாங்களாம் அப்படி தத்தெடுத்து. இது தனியார் மையத்தை நோக்கி நகரும், அரசு பள்ளிகளை தனியார் மையத்தை நோக்கி நகர இது வாய்ப்பு அமைஞ்சிரும், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒரு 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்த கூட உங்ககிட்ட நிதி இல்லையா? பள்ளி கல்வித்துறையுடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 44,042 கோடி இந்த வருஷம். 44,042 கோடி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வெளியிலேருந்து கடன் வாங்குறீங்க. அந்த நிதியெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2021 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? சிதிலம் அடைந்த 10,000 அரசு பள்ளி கட்டடத்தை புதிதாக கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆட்சிக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்துருக்காரு. இது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு பள்ளிகளை தனியார் தத்தெடுக்க போகுது 500 பள்ளிகளை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ சொன்னேன்? அப்படின்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுக்கலை அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் தனியாருடைய பங்களிப்போட, தனியார் பள்ளிகளுடைய பங்களிப்போட அரசு பள்ளிகளுடைய கட்டடத்தை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது எவ்வளோ பெரிய அசிங்கம்! வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டு. 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய கவர்மெண்ட்னால அரசு கட்டடங்கள், அரசு பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் படுத்தணும், குவாலிட்டியாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாஜக சரமாரியாக கேள்வி எழுப்புறாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி பள்ளி கல்வித்துறையுடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 44,042 கோடி ரூபா. அதில் முக்கா பட்ஜெட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு கொடுக்கறதுலே போயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய டீச்சர்ஸுடைய சேலரியை முறைப்படுத்த வேண்டிய கட்டாயம். 1.5 லட்சம் 2 லட்சம். ஸோ இப்போ இந்த படம்லாம் வருது பார்த்தீங்களா? பெரிய ஹீரோவுடைய பட்ஜெட் படமாக இருக்கும். பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 400 கோடி 500 கோடியில் படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் படத்துடைய நடிகர் நடிகைகளுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி 350 கோடி போயிடும் சம்பளமாக. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 கோடியில் தான் பட்ஜெட் எடுப்பாங்க. டெக்னிக்கலாக படம் வீக்காக போயிடும். அது மாதிரி தான் பள்ளி கல்வித்துறையுடைய பட்ஜெட்டு 44,042 கோடியாக இருக்கலாம். அது அப்படியே போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகுதா, அப்படியே ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகுதா அப்படின்னா இல்லை. டீச்சர்ஸுடைய சேலரிக்கு தான் அதிகமாக போகுது, 75% அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தமிழக அரசியல் காலத்துலையும் 2 திராவிட கட்சிகள் அரசு ஊழியர்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே. இவங்க ஆட்சியில் அவங்க ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்துவாங்க, அவங்க ஆட்சியில் மறுபடியும் இவங்க ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணுவாங்க. இப்படி அரசு ஊழியர்களுடைய வாக்கை தக்க வைக்க இது மாதிரி ஊதியத்தை உயர்த்தி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் இந்த அளவுக்கு சேலரி அரசு ஆசிரியர்களுக்கு சேலரி கொடுக்கப்படுது. சரி, சேலரி கொடுத்தாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும்ல, அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதான் சோகமான உண்மை. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? ஒரு ஹாப்பியான செய்தி. பாகிஸ்தான் ஆரிஜின் கனடியன் சிட்டிசன் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. அவனுடைய பேர் என்ன? தகாவூர் ஹுசைன். இவன் 26/11 மும்பை அட்டாக் நடந்துச்சுல, அதில் ஒரு குற்றவாளி இவன். இப்போ இவனை அமெரிக்காவிலிருந்து இந்தியா நாடு கடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு. இந்தியாவுடைய டிப்ளமசிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது பார்க்கப்படுது. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? நாளைக்கு மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி பாஜக பேரணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சு பார்த்தீங்களா? பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அந்த மாணவி. அதற்கு நீதி கேட்டு பாஜகவுடைய மகளிர் அணி மதுரை சிம்மக்கல்ல இருந்து சென்னையை நோக்கி பேரணி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இப்போ இந்த பேரணிக்கு அனுமதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி தான் நாம் தமிழர் கட்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் போராட போகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கு காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, நியூ இயருக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால புத்தாண்டுக்கு பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் போயிடுவாங்க. அப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல சிரமம் ஏற்பட்டுரும், அதனால அனுமதி மறுப்பு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க.
இன்னைக்கு பாமகவுடைய பேரணி இருக்கு பார்த்தீங்களா, தடையை மீறி நடந்திருக்கு. அப்போது ஜனநாயகத்துடைய அழகே போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது தான். யார் வேணாலும் எங்கே வேணாலும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இருக்குது. அமைதியான முறையில் போராட்டம் வந்து நடத்தப்படணும். அதற்கு ஏன் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கறது இல்லை? இதே திமுக விவசாயிகளுடைய போராட்டத்தை மத்திய அரசாங்கம் தடுக்குது, இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அமைதியான ஒரு போராட்டத்துக்கு கூட பேரணிக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு எதிர்க்கட்சிகள் மடக்கிறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.